ஹலோ நண்பர்களே! ஆந்தையும் அன்னப்பறவையும் கதைய பத்தி பார்ப்போமா? ஆந்தை ஒரு இரவு நேர பறவை என்பதும், அன்னப்பறவை பகல் நேர பறவை என்பதும் நம் அனைவரும் அறிந்ததே. ஆந்தை ஒன்று குளத்தின் அருகில் உள்ள ஒரு மரத்தில் உள்ள கூடு தன்னில் தங்கி வாழ்ந்து வந்தது. அன்னப்பறவை அந்த குளத்தில் இருந்து வந்தது. காலை பொழுதிலும், மாலை பொழுதிலும் ஆந்தையும் அன்னப்பறவையும் தங்களது நட்பை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து வந்தன. ஒரு கோடை பருவத்தில் ஆந்தையின் கூட்டிலுள்ள மரத்தின் இலைகள் வாடி உதிர்ந்து போயின. இதனால் அந்த ஆந்தை மரக்கூட்டில் தொடர்ந்து வாழ இயலாமல் வேறு ஒரு மரக்கூட்டை நாடி செல்ல வேண்டி நிலை ஏற்பட்டது. அதனால் அந்த ஆந்தை தனது நண்பரான அன்னப்பறவையை அழைத்து, அன்பான நண்பரே, நீங்கள் ஏன் என்னுடன் நான் செல்லும் புதிய இடத்தருகில் வரக்கூடாது? வந்தால் நாம் இருவரும் புதிய இடத்தில் உற்சாகமாக வாழ்வோம் என கூறியது. ஆனால் அதற்கு அந்த அன்னப்பறவை, மன்னிக்கவும் எனது அருமை நண்பரே, நான் இந்த குளத்தை விட்டு வர இயலாது என பதிலுரைத்து விட்டது. இப்போதும் இந்த குளத்தில் தண்ணீர் உள்ளது. இன்னும் சிறிது நாட்களில் மழையும் பெய்து மீண்டும் பசுமையாகும். நீங்கள் எப்போதும் இங்கு திரும்ப வரலாம் என்று ஆந்தை இறகுகளை அசைத்து விடை பெற்று பறந்து புதிய இடத்திற்கு சென்று விட்டது. அன்னப்பறவைக்கு தனது நண்பர் ஆந்தையாரை வெகு நாட்கள் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஆகவே ஆந்தை வசிக்கும் புதிய இடத்திற்கு செல்ல முடிவு செய்துவிட்டது. ஆந்தைக்கு தனது இடத்தில் அன்னப்பறவையை சந்தித்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அருமை நண்பரே வருக, 2 நாட்கள் நீங்கள் இங்கேயே இருந்து செல்லுங்கள் என ஆந்தை வேண்டியது. இதற்கு அன்னப்பறவையும் ஒத்துக்கொண்டது. இத்தருணத்தில் வேடன் ஒருவன் பறவைகளை வேட்டையாட அங்கு வந்தான். அன்னப்பறவையை அங்கு பார்த்தவுடன் சந்தோஷம் அடைந்தான். எதிர்வரும் அபாயத்தை அறியாத பறவை நல்ல மனதுடன் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்தது. இருந்த போதிலும் ஆந்தையார் தனது மங்கலான கண் ஒளியில் அந்த வேடன் பறவையை பார்த்து குறிவைப்பதை கவனித்து விட்டது. உடனடியாகவும் மிகவும் துரிதமாகவும் நண்பர்கள் அன்னப்பறவை இருக்கும் குளத்தை நோக்கி பறந்தது. அதே நொடியில் வேடனும் ஒரு அம்பை எய்தினான். ஆந்தையும் அன்னப்பறவையை பார்த்து உரக்க கத்தியது. பறவை நண்பரை, உடனே தண்ணீருக்கு அடியில் முழுகுங்கள், முழுகுங்கள் என்று கத்தியது. இதனை செவியுற்ற அன்னப்பறவையும் எந்த விளக்கமும் கேளாமல், மறு சிந்தனை இல்லாமல் தனது நண்பர் சொன்னவாறு தண்ணீரில் நன்கு மூழ்கியது. அத்தருணத்தில் வேடன் விடுத்த அம்பும் அன்னப்பறவையின் மேல் படாமல் விழுந்தது. ஏமாற்றமடைந்த வேடன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். நண்பனின் உயிரை காப்பாற்றிய ஆந்தையும் உயிர் பிழைத்த அன்னப்பறவையும் மகிழ்ச்சியுடன் சென்றன. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்பிக்கையே உண்மையான நட்பு. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.